200 யூபின்னு என்ன கலாய்ச்சாங்க மக்கள்லாம். ஆ, ஏன்னா வந்து கரூர் இஷ்யூல வந்து நான் சில கேட்ட கேள்விகள்னால சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து ஒரு ஜர்னலிஸ்ட்டா அவர் பண்ணது அந்த கொஸ்டின்ஸ் இஷ்யூல வந்து இருக்கு. எனக்கு தப்பா தோணுச்சு. ம், ஸோ அத பேஸ் பண்ணி தான் நான் கேட்டேன். அவர் வந்து பேசியிருக்கலாமே! அவர பத்தி தனிப்பட்ட முரண்பாடோ, இல்லோ எதுவோ சப்போர்ட்டோ அப்படி கிடையாது நானு. ஏன்னா நெறைய பேர் கேட்டது, "என்ன நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் தானே?" அப்படின்னு தான் என்ன கேட்டாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டா சில வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்தது. இருந்துச்சு. ஸோ, அதனால நான் வந்து இந்த கேள்விகள தான் நான் முன் வச்சேன். எனக்கு வந்து கரூர் சம்பவத்துல விஜய் ஏன் பேசல? அப்படிங்கிற ஒரு முரண்பாடு பயங்கரமா ம். இருந்துச்சு. அத இல்ல அந்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டேன். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பெருவாரியா எல்லாருமே கேட்ட ஆமா, கொஸ்டின் தான் ஆமா. அது. ஸோ, அத ம். பேஸ் பண்ணி தான் நான் கேட்டேன். ஸோ, அதுக்காக தான் ட்ரால் பண்ணப்பட்டேன். ஸோ, ஜோக்ஸ் அபார்ட் நான் இந்த இதுல வந்து ஈரோடு மாநாட்டுல வந்து பேசின சில விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் விஜய் பேசினத விட இத வந்து ரொம்ப பக்குவமா நான் பார்க்குறேன். பக்குவம்னா ரொம்ப பக்குவமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ம். யூசுவலா அவரோட பஞ்ச் டயலாக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ம். வார்னிங்ஸ் கம்மியா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு அரசியலுக்கு வந்து இப்பதான் வராரோ, கரெக்ட்டான ஒரு ட்ராக்குள்ள வராரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஓகே. எனக்கு தெரிஞ்சுச்சு.